நீங்கள் முறுமுறுப்போடு பணி செய்ய வேண்டியது இருக்கும் என்றால் திருச்சபையிலே எந்த பொறுப்பையும் எடுக்க வேண்டாம். சிலர் ஓய்வு நாள் பள்ளிகளிலே பணி செய்வார்கள். ஆனால் சந்தோஷத்தோடு ஸ்தோத்திரத்தோடு அதை செய்கிறதில்லை. முறுமுறுத்து கொண்டே சேவை செய்வார்கள். எந்த காரியத்தை செய்தாலும் முறுமுறுப்பு இல்லாமல், தர்க்கிப்பில்லாமல், வாக்குவாதங்கள் இல்லாமல் செய்வதே சிறந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சென்ற நிகழ்ச்சியிலே நாம் கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தியானித்தோம். அது மட்டுமல்லாமல் இயேசு எப்படி பிதாவால் மீண்டும் வானத்திற்கு உயர்த்தப்பட்டார் என்பதையும் பார்த்தோம். இன்றும் கிறிஸ்துவின் சிந்தை குறித்து மேலும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கடந்த நிகழ்ச்சியில் நாம் கேட்டது போல, கிறிஸ்துவின் சிந்தை என்பது நம்மை மேல் நோக்கி செல்ல உதவும் சிந்தையாக இருக்கிறது. அதாவது அவரை போல இருக்க வேண்டும். அவரை போல இருத்தல் என்பது அவரை போல மனத்தாழ்மையாக இருப்பதாகும். 2024 பாரிஸ் தேசத்தில் ஒலிம்பிக் நடந்து முடிந்தது. அதில் பல போட்டிகள் நடைபெற்றன. பல தேசங்களிலிருந்து பல வீரர்கள் உற்சாகமாக பங்கு பெற்று கொண்டனர். குறிப்பாக தடகள பிரிவிலே ஓட்டப்போட்டி இருந்தது. அதில் பல உட்பிரிவில் போட்டிகள் நடந்தன. ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்ற வீரர்கள் தங்களுடைய தடத்தில் ஓடாமல் பிறருடைய தடத்தில் ஓடினால் என்னவாகும்? நிச்சயமாக அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டு விடுவார். இதே போலதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்னும் ஓட்டத்திலும் நாம் மாறுபட்டவர்களாக, மாறுபாடாக ஓடுவோமானால் நாமும் பாதியிலேயே ஓடாமல் நின்று விடுவோம். குறிப்பாக ஊழியத்தில் ஊழியர்கள் தவறாக, மாறுபாடாக ஓடுவார்கள் என்றால் நிச்சயம் அவர்களும் வீணாகவே ஓடுகிறார்கள். ஓட்டம் நிறைவடைவதுடன் பிதாவை நோக்கி, பிதாவே, உமக்காக நாங்கள் ஊழியத்தில் இதை செய்தோம், அதை செய்தோம் என்று கூறினாலும் அவர் உங்களை அறியேன் என்று கூறிவிடுவார். பவுல் தனது ஊழியத்தில் எப்படி ஓடினார்? அவருடைய ஓட்டம் எப்படி இருந்தது? மற்றும் சில விஷயங்களையும் கூட சேர்ந்து தியானிப்போம். வாருங்கள். வேத வசனங்களுக்காக காத்திருக்கிற அருமையான சகோதரனை, சகோதரியே, இன்று நாம் பிலிப்பியர் 2 அதிகாரம் 14 முதல் 16 வசனம் வரை சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன். வசனங்கள் 14 முதல் 16 வரை. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். சுடர்களைப் போல பிரகாசியுங்கள். இரவிலே நாம் வெளியே வரும்பொழுது வானத்திலே நட்சத்திரங்களை பார்க்கிறோம். தேவனும் இருளான இந்த உலகத்தை எட்டி பார்க்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளாகிய சிறு சிறு தீபங்களை அவர் பார்க்கிறார். சிறு பிள்ளைகள் பாடுவதை ஒருவேளை நீங்கள் கேட்டிருக்கலாம். என் சிறு ஒளியை பிரகாசிக்க பண்ணும். ஒளியும் ஜீவனும் ஒன்றோடொன்று தொடர்புடையது. வார்த்தையாகிய வாழ்க்கையை மற்றவர்கள் முன்னால் காண்பிக்கும் பொழுது இந்த உலகத்திலே நாம் ஒளியாயிருக்கிறோம். பிலிப்பி சபை மக்கள் தங்கள் நற்கிரியைகளினாலே தங்கள் விசுவாசத்தை விளங்கச் செய்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்ட பொழுது பவுலப்போஸ்தலன் மகிழ்ச்சி அடைகிறார். இவர்கள் பவுலப்போஸ்தலனின் இருதயத்திற்கு மிக நெருக்கமானவர்களாய் இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் அவர் மூலமாகத்தான் கர்த்தரை கண்டுகொண்டவர்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, நீங்கள் முறுமுறுப்போடே பணி செய்ய வேண்டியதற்கும் என்றால் திருச்சபையிலே எந்த பொறுப்பையும் நீங்கள் எடுக்க வேண்டாம். சிலர் ஓய்வு நாள் பள்ளியிலே பணி செய்வார்கள். ஆனால் அதை சந்தோஷத்தோടെ ஸ்தோத்திரத்தோടെ செய்கிறதில்லை. முறுமுறுத்து கொண்டே சேவை செய்வார்கள். எந்த காரியத்தை செய்தாலும் முறுமுறுப்பில்லாமல், தர்க்கிப்பில்லாமல், வாக்குவாதங்கள் இல்லாமல் செய்து கொண்டு இருப்போம் என்றால் அதுதான் சிறந்தது. பிலிப்பியர் 2 அதிகாரம் 17 வசனம். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். கர்த்தருடைய வார்த்தையிலே அருமையான வசனம் என்று நாம் சொல்லும் வசனங்களிலே இதுவும் ஒன்று.
கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இது தெளிவாக காட்டுகிறது. பழைய ஏற்பாட்டில் உள்ள பழங்கால ஒரு பலியை குறித்து அவர் பேசுகிறார். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது யாக்கோபு தன்னோடே அவர் பேசின ஸ்தலத்திலே ஒரு கற்றூணை நிறுத்தி அதன் மேல் பான பலியை ஊற்றி எண்ணெயையும் வார்த்தான். இங்கே யாக்கோபு பெத்தேலிலே ஒரு தூணை நிறுத்தி பான பலியை ஊற்றி எண்ணெயையும் ஊற்றுகிறார். பின்னர் லேவியர் ஆகமத்திலேயும் எண்ணாகமத்திலேயும் இந்த பலிகள் விவரிக்கப்பட்டிருக்கின்றன. தகன பலிகளோடும் போஜன பலிகளோடும் செலுத்தப்பட வேண்டிய பானபலி ஒன்றை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த பான பலியானது பாவ நிவாரண பலியோடே அல்லது குற்ற நிவாரண பலியோடே சேர்க்கப்படவில்லை. அது மிக வித்தியாசமான ஒரு பலி. இதற்கும் மீட்பருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. கிறிஸ்துவுக்கும் அந்த பலிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஒரு துருத்தியிலே திராட்சரசத்தை கொண்டு வருவார்கள். அது அந்த பலியின் மேலே ஊற்றப்படும். அதன் பின் அந்த பலி தகனிக்கப்படும். அதற்கு என்ன ஆனது? அது நீராவியாகி மறைந்து போய்விட்டது. இங்கே பவுல் என்ன சொல்கிறார்? நான் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன் என்கிறார். மிக உன்னதமான பலியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செலுத்திவிட்டார் என்பதை பவுல் அறிந்திருந்தார். எனவே தன்னுடைய வாழ்க்கை ஒரு பான பலியைப் போலத்தான் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அதாவது இவருடைய பணியிலேயும் யாராவது இவரை காணாமல் மற்றவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மட்டுமே காண வேண்டும் என்றுதான் விரும்பினார். கிறிஸ்துவே எல்லா கனத்தையும் மகிமையையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சித்தார். இதுதான் பவுலப்போஸ்தலனின் சிந்தை. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இதைவிட உயர்வான எந்த காரியத்தையும் நாம் சிந்திக்க முடியாது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோடே கூட சந்தோஷப்படுங்கள். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், உங்களுடைய வார்த்தை மூலமாக சுவிசேஷம் பிரபலியமாகும் என்றால் என்னுடைய வாழ்க்கை ஊற்றப்பட்ட பானபலி போல இருக்கிறது. எனவே நாம் இணைந்து களிகூறுவோம் என்கிறார். இது தாழ்மையிலே நடப்பது என்பது. கிறிஸ்துவின் சிந்தையிலுள்ள ஒருவர் மட்டுமே இவ்வாறு பானபலியைப் போல வார்க்கப்பட்டு போக முடியும். இது எத்தனை மகிமையானதும் அற்புதமானதாயும் இருக்கிறது இல்லையா? பிரியமானவர்களே, இன்று நம்மிலே பலர் தவறான காரியங்களை குறித்து சந்தோஷப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்பதை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அவருக்கு நாம் சேவை செய்ய நமக்கு வாய்ப்பு கிடைத்திருப்பதற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நாமும் தேவன் பயன்படுத்தும் ஒரு மனிதனை குறித்து கேள்விப்படும் பொழுதோ, வளரும் ஒரு திருச்சபை குறித்து கேள்விப்படும் பொழுதோ, மக்கள் அங்கே அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்பதை குறித்து கேள்விப்படும் பொழுதோ உண்மையான மகிழ்ச்சி அடைய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நாம் மனத்தாழ்மையிலே நடக்கிறவர்களாய் இருப்போம் என்றால் மற்றவர்கள் பெறும் வெற்றியிலே நாமும் மனமகிழ்வோம். பெருமை உள்ளவர்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுடைய வெற்றி மகிழ்ச்சியை அல்ல எரிச்சலையே உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் சிந்தை இருக்கும் பொழுது அவர்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே பெறும் வெற்றியை குறித்து கேள்விப்படும் பொழுதோ காணும் பொழுதோ உண்மையான மகிழ்ச்சியை அடைகிறவர்களாய் இருப்பார்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மன தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பியிருக்கிறேன். தீமோத்தேயு பவுலப்போஸ்தலனுடைய ஆவிக்குரிய மகன். தீமோத்தேயுவின் மேல் பவுலப்போஸ்தலன் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார். பிலிப்பிய விசுவாசிகளை தீமோத்தேயு கரிசனையோடு கவனிப்பார் என்ற நம்பிக்கை பவுலப்போஸ்தலனுக்கு இருந்தது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கவனியுங்கள். அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னைப் போல மனதுள்ளவன் அவனையன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. இங்கே தீமோத்தேயுவின் சிந்தையும் நமக்கு காட்டப்படுகிறது. தீமோத்தேயும் பவுலப்போஸ்தலனின் சிந்தை உள்ளவராகவே இருந்திருக்கிறார். பவுலப்போஸ்தலனின் சிந்தை தீமோத்தேயுவிற்கு இருந்தபடியினாலே தீமோத்தேயுவிற்கும் கிறிஸ்துவின் சிந்தை இருந்தது என்று நாம் தெளிவாய் கூறலாம். தீமோத்தேயுனுடைய வாழ்க்கையிலேயும் அவரும் மிகுந்த தாழ்மை உள்ளவராகவே இருந்தார். அருமையானவர்களே, மனிதர்களை ஒன்றாக கொண்டு வருவதற்கு உலகளாவிய திருச்சபை ஸ்தாபனம் எதுவும் தேவையில்லை. விசுவாசிகள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாய் இருப்பார்கள் என்றால்
அவர்கள் ஒன்றாக இருப்பார்கள். தீமோத்தேயு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உண்மை உள்ளவராய் இருந்தார். இந்நாட்களிலே கிறிஸ்துவை புதிதாக விசுவாசித்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் ஒரு புதிய விசுவாசி கூட யார் மூலமாய் கர்த்தரண்டை வழிநடத்தப்பட்டாரோ அந்த போதகருக்கு எதிரானவராகவும் மாறலாம். இது பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழும்புவது போல இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலேயும் இது நடைபெற்றிருக்கிறது. ஆனால் தீமோத்தேயு பவுலுக்கு உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறார். பிலிப்பி திருச்சபையின் விசுவாசிகளுக்காக தீமோத்தேயுவை அவர் அனுப்ப காரணம் அவர் நம்பப்படத்தக்க ஒருவராய் இருந்தார். இப்படி இயேசு கிறிஸ்துவின் சிந்தை உள்ள மனிதர்கள் இருப்பார்கள் என்றால் இணைந்து பணி செய்வதற்கு மிக அற்புதமான ஒரு வாய்ப்பாகும். பிலிப்பியர் 2:21 மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். அந்நாட்களிலும் கூட தங்கள் சொந்த மகிமையை தேடிய பலர் இருந்திருக்கிறார்கள். தங்களுக்கு ஒரு பெயர் பிரஸ்தாபம் உண்டாக வேண்டும் என்று எண்ணினார்கள். எனவே அப்போஸ்தலனாகிய பவுலை கூட அவர்கள் சிறப்பாய் எண்ணவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்காக இன்று உறுதியாயிருக்கும் எத்தனை பேருக்கு அருகிலே நீங்கள் உறுதியான ஒரு துணையாய் இருக்கிறீர்கள்? எவ்வளவு தூரம் அவர்களை கனம் பண்ணுகிறீர்கள்? அருமையானவர்களே, கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு இருக்கும் என்றால் மற்றவர்களை குறித்து நீங்கள் குறை கூறப் போகிறதில்லை. தீமோத்தேயுவை நம்பக்கூடிய ஒருவராக பவுல் அப்போஸ்தலன் பெற்றிருந்தார். நீங்களும் நம்பத்தக்க ஒரு ஊழியருக்கு உதவியாய் இருக்க முடியும். பிலிப்பியர் 2:22 தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் உலகத்திலே ஒற்றுமையாக இருப்பதை குறித்து, ஒன்றாக இருப்பதை குறித்து பலர் பல காரியங்களை பேசுகிறார்கள். ஆனால் 2 பேர் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக இருந்து இணைந்திருப்பதைப் போன்ற ஒரு அமைப்பு வேறு எதுவும் இல்லை. எத்தனையோ மைல்களுக்கு அப்பாற்பட்டவர்களாய் இருந்தாலும் அவர்களுக்குள்ளே அந்த ஒருமைப்பாடு இருக்கும். இந்த காரணத்தினாலேயே கிறிஸ்தவ விசுவாசிகளுக்குள்ளே, கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்கிறவர்களுக்குள்ளே ஒரு நல்ல ஐக்கியம், அன்பு, ஒற்றுமை, ஒருமனப்பாடு காணப்படுகிறது. விசுவாசியான ஒரு சகோதரனும் விசுவாசியான ஒரு சகோதரியும் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக இருந்து ஒருவரை ஒருவர் நேசிப்பார்கள் என்றால் அது சாதாரணமான ஒரு குடும்ப வாழ்க்கையை விட மிக மேலானது. சரீர பிரகாரமான அன்பு மட்டுமே இருக்கக்கூடிய உறவுகளை எந்த தெருக்கோடியிலையும் நாம் தெரிந்தெடுக்கலாம். ஆனால் ஒரு கணவனும் மனைவியும் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக என்றால் அவர்கள் உண்மையாகவே மிக நெருக்கமானவர்களாக, ஐக்கியமானவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒற்றுமையை கொண்டு வரக்கூடிய எந்த உலக பிரகாரமான சடங்காச்சாரமும் இல்லை. இது மகிமையான அற்புதமான ஒரு உறவாகும். பிலிப்பியர் 2:23-24 ஆகையால் என் காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று நான் அறிந்தவுடனே அவனை அனுப்பலாம் என்று நினைத்திருக்கிறேன். அன்றியும் நானே சீக்கிரத்தில் வருவேன் என்று கர்த்தருக்குள் நம்பிக்கையாயிருக்கிறேன். சிறைச்சாலையில் இருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்த செய்தியை தீமோத்தேயுவே அவர்களுக்கு கொண்டு செல்ல போகிறார் என்பதை குறித்து கூறினார். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சிறைச்சாலையிலிருந்து தான் விடுதலை செய்யப்படுவேன் என்றும் எண்ணினார். பாரம்பரிய செய்தியின்படி பவுல் அப்போஸ்தலன் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டதாகவும் சில இடங்களிலே சென்றவர் ஊழியம் செய்ததாகவும், ஆனால் நீரோ மன்னரின் காலத்திலே கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்பட்ட பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலும் அன்றைய அந்த பகுதியின் திருச்சபையின் ஒரு தலைவரை போல செயல்பட்டபடியினாலே அவர் கைது செய்யப்பட்டு சிறைச்சேதம் செய்யப்பட்டதாகவும் கூறுகிறார்கள். அருமையானவர்களே, கிறிஸ்துவின் சிந்தை கொண்டிருந்த மற்றும் ஒரு மனிதன்தான் எப்பாப்ரோதீத்து. இவனும் பவுலப்போஸ்தலனும் தீமோத்தேயுவும் ஒன்றாயிருந்தார்கள். கிறிஸ்துவுக்கு சேவை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த எப்பாப்ரோதீத்து பிலிப்பி சபையின் போதகராக இருந்தார். பாருங்கள், பிலிப்பியர் 2:25 மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்பிரோதீத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். பிலிப்பி திருச்சபையை பவுலப்போஸ்தலன் நிறுவினார். இந்த எப்பாப்பிரோதீத்து பவுலப்போஸ்தலனை குறித்து எரிச்சலடையவில்லை, பொறாமைப்படவில்லை. ஆனால் அவருக்கும் கிறிஸ்துவின் சிந்தை இருந்தபடினாலே பவுலப்போஸ்தலன் அவரையும் நேசித்தார். அவர் மேலும் நம்பிக்கை வைத்திருந்தார். அவரை குறித்து சொல்லும் பொழுது
என் சகோதரனும் என் உடன் வேலையாளும் என் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாபதியும் என்று கூறுகிறார். உடன் சேவகன் என்று சொல்லும் பொழுது பவுல் அப்போஸ்தலனோடு இணைந்து யுத்தம் செய்கிறவராய் இருந்தார். நான் தூரமாக இருக்கும் பொழுது என் முதுகிலே கத்தியை வைக்கும் ஊழியனாக அல்ல, எனக்கு எதிர்த்து நிற்பவர்களோடு இணைந்தவர் செயல்படவில்லை, தோளோடு தோள் விசுவாசத்திற்காக என்னோடு நின்றார் என்கிறார். அது மட்டுமல்ல, என் குறைச்சலுக்கு உதவி செய்தவன் என்றும் குறிப்பிடுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சங்கிலிகளினாலே கட்டப்பட்டவராயிருந்த காலங்களிலேயும் இவர் பவுல் அப்போஸ்தலனுக்கு உதவியாய் இருந்திருக்கிறார். பிலிப்பியர் 2:26 கவனியுங்கள். அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சை உள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாயிருந்தான். இந்த வசனம் சற்று வேடிக்கையானதாக தெரிகிறது இல்லையா? எப்பாப்ரோதீத்து சுகவீனமானார். இந்த செய்தி பிலிப்பி திருச்சபைக்கு சென்றடைந்தது. ஒருவேளை அவர் பிலிப்பி சபையை விட்டு தூரமாக இருந்தபடினாலே வருத்தமடைந்திருக்கலாம். ஆனால் இவருடைய சுகவீனத்தை குறித்து தனது திருச்சபை மக்கள் கேள்விப்பட்டார்கள் என்பதை இவர் அறிந்த பொழுது மேலும் அதிகமாய் துக்கப்பட்டிருக்கிறார். அது அவரை பாதித்தது. தன்னுடைய சுகவீனத்தை அறிந்து அவர்கள் துக்கப்பட்டு விட்டார்களே என்று இவர் மேலும் துக்கமடைந்து விட்டார். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான உறவு, ஐக்கியம் அந்த திருச்சபைக்கும் அந்த போதகருக்கும் இடையே இருந்தது. வேத வசனத்தை முறையாக போதிக்கும் ஊழியரை திருச்சபை மக்கள் நேசிக்கிறவர்களாயிருக்க வேண்டும். இந்த எப்பாப்ரோதீத்துவை அந்த சபை மக்கள் மிக அதிகம் நேசித்தார்கள். இது பிலிப்பி திருச்சபை மக்களின் குணநலனையும் நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்ட எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சற்றே எண்ணி பார்ப்போமா? கிறிஸ்துவை போல மனத்தாழ்மை உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா? அப்படிப்பட்ட மனத்தாழ்மை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் என்று சொன்னால், மற்ற ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, மற்ற ஊழியங்களிலே வளர்ச்சி காணப்படும் பொழுது, மற்ற திருச்சபைகளிலே அநேகர் கிறிஸ்துவை அறிந்து ஒன்று சேர்க்கப்படும் பொழுது நம்முடைய உள்ளம் மனமகிழும். அவர்களுக்காக நாமும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். மனத்தாழ்மையின் சிந்தை நம்மிலே இல்லாமல் இருக்கும் பொழுது மற்றவர்களுடைய வெற்றியை குறித்து நாம் மனமகிழ்ச்சி அடைய முடியாது. நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் அறிந்திருக்கிற ஒரு குடும்பத்திலே அல்லது நாம் அறிந்திருக்கிற ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதமான காரியம் நடைபெறப் போகிறது என்பதை கேள்விப்படும் பொழுது அது நமக்கு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறதா இருக்கிறதா? நம்முடைய உள்ளத்திலே தேவனுக்கு நேரே துதியை ஏறெடுக்க செய்கிறதா? நம்முடைய உதடுகள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறதா என்பதை எண்ணி பார்ப்போம். அப்படி இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் சிந்தை இல்லை. நமக்கு அருமையானவர்கள், நமக்கு அறிமுகமானவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஆசீர்வாதங்களை பெறும் பொழுது நாமும் அவர்களோடு இணைந்து மனமகிழ்ந்து ஆண்டவரை துதிக்கிறவர்களாய் வாழ ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை குறித்தும் எப்பாப்ரோதீத்துவை குறித்தும் சாட்சி பகிர்ந்தது போல நாமும் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாய் அவருக்கு உண்மையான சாட்சிகளாய் வாழ ஒரு முறை கூட நம்ம அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுலை நீர் ஒரு அருமையான ஊழியராய் தெரிந்தெடுத்தீர், பக்குவப்படுத்தினீர், நீர் பயன்படுத்தினீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவர் மூலமாய் கண்டுகொள்ளப்பட்ட தீமோத்தேயுனுடைய வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள், கர்த்தருடைய ஊழியத்திலே இருக்கிறவர்கள் அநேக தீமோத்தேயுக்களை கண்டுபிடித்து ஊழியத்திலே உற்சாகப்படுத்த ஞான இருதயத்தை நீர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். திறந்த கண்களை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அப்படிப்பட்ட தீமோத்தேயுக்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரோடும் நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த பொல்லாத உலகத்திலே ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஏற்ற உதவி ஊழியர்களை கர்த்தர் எழுப்பி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆத்ம பாரமும் தூர தரிசனமும் கரிசனையும் அர்ப்பணிப்பும் தியாக உள்ளம் கொண்ட ஊழியக்காரர்களை கர்த்தரின் நாட்களிலே மேலும் மேலும் எழுப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஊழியக்காரர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருமே உம்முடைய சிந்தை உள்ளவர்களாக, மனத்தாழ்மை உள்ளவர்களாக, அநேகருக்கு முன்மாதிரியாய் வாழ நீரே அனுதினமும் கரம் பிடித்து வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலேயும் உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். உம்முடைய வல்லமை எங்களுக்கு பிரத்யட்சமானதாக இருக்கட்டும். உம்முடைய வழி நடத்தலை நாங்கள் உணர்ந்து செயல்பட எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். எங்களுக்கு பிரியமான தேவ ஜனங்களே,
இன்றைய தியானத்தின் ஆரம்பத்தில் எப்படி பவுல் மிகவும் துணிச்சலாக தைரியத்தோடு கிறிஸ்துவுக்காக ஓடுகின்ற நான் வீணாக ஓடவில்லை என்று கூறுகிறாரோ, அதே போல நம்மாலும் கூற முடியுமா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். பவுல் ஜீவ வசனத்தை தன் விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுத்தபோது விசுவாசிகளானவர்கள் முறுமுறுப்பு இல்லாமல், தர்க்கிப்பில்லாமல், மாசற்றவர்களாகவும் கபடற்றவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். விசுவாசிகளே, நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். இந்த மாறுபாடான சந்ததியிலே மாசற்றவர்களாகவும் கபடற்றவர்களாகவும் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு வாழ்கிறோமா? பவுலின் மகிழ்ச்சி மனநிலைமையை 17ஆம் வசனத்திலே தியானித்தோம். பவுல் பிலிப்பியரின் விசுவாசத்திலும் ஊழியத்திலும் வரும் வளர்ச்சியை கண்டு மகிழ்ச்சி கொள்பவராக இருந்தார். இன்று யோசித்து பாருங்கள், நாமும் நம்மை சுற்றி உள்ளவர்களின் வளர்ச்சியில் மகிழ்ச்சி அடைகிறோமா? பொதுவாக நாம் பார்க்கும் பொழுது அநேகர் அப்படி மகிழ்வதில்லை. எதிர் வீட்டுக்காரர் சற்று வளர்ந்து விட்டார் என்றால் நமக்கு திருப்தி இல்லை. நாம் வளர்ந்து விட்டோம் என்றால் அவருக்கும் திருப்தி இல்லை. இப்படி இருப்போமானால் நாம் கிறிஸ்துவின் சிந்தை அற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அந்த அதிகாரத்தில் நாம் தியானித்தது போல பவுல், தீமோத்தேயு, எப்பிராத்து இம்மூவரும் கிறிஸ்துவின் சிந்தையுடன் ஒரே மனதாக இருந்தார்கள். இவர்களைப் போல விசுவாசிகளாகிய நாமும் ஒரே மனதாக சண்டையின்றி பிரிவினையின்றி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக பிறருடன் சேர்ந்து ஊழியம் செய்ய கற்றுக்கொள்வோம். தேவ ராஜ்யத்தை ஒன்றாக எழுப்புவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். எரேமியா 31:13 பின்பாகம்.